சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. டேய் சுந்தரம், சொல்லுங்கண்ணே. அந்த பக்கம் கட்டாந்தரையில அழகா கூட்டி நீட்டா இருக்கு, தள்ளி விட்டுருக்கீங்க. இங்கிட்ட எங்கடா நீட்டாவே இல்ல, இல்ல இன்னும் சாணியில அள்ளி போடாம இருக்கு. இல்ல இடம் எடுத்து கிளீன் பண்ணி விடுங்கடா. இதுக்குதான் அவர் கத்திக்கிட்டு இருக்காரா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். நீ என்ன நினைச்ச? வேற ஏதாவது சண்டையோ நினைச்சேனே. என்ன அன்னி என்ன விரட்டி விட்டு நீங்க வந்திருக்க? நான் எங்கிட்ட வரைக்கும் அவங்களாம் வந்தாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? சரிதான், சும்மா இழிச்சிட்டு இருக்காது. போடாண்டு போய் வேற வேலை இருந்தா போய் பாருடா, போடா. சரி, உங்க ஆளை பார்க்க போலையா? யாடா யாழு? உங்க அழகனை பார்க்க போலையா? அழகன் போய் பார்த்துட்டு வாங்க, போங்க. போய் குஞ்சிட்டு வருவீங்களே, போய் ரொமான்ஸ் போட்டு வாங்க போய். நான் ரொம்ப பேசுறேன், என்ன பல்ல உடச்சிருவேன். போயிரு மரியாதையா. போய் கொஞ்சம் தாண்டா செய்வேன் அழகனை. என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒண்ணு பண்ண மாட்டேப்பா. எனக்கு என்ன, நீ 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 போய் கொஞ்சம் போ 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 போ. நான் அதை வீடியோ கூட எடுத்து வச்சுக்கிறேன். போ போ போ. வீடியோ எடுக்க போறியா? இல்லனே, நீ எப்படி அழகனை குஞ்சலன்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சா இதை அன்னிக்கிட்ட காமிச்சா எப்படி இருக்கும்? அதானே. ஏன் அழகனை கொஞ்சம் இருக்கு, யாருக்கு பயப்படணும்? நானும் அப்பல யாரும் பயப்பட மாட்டேன். ஓஹோ அப்படி. சரி சரி, நீ போ. நீ போய் கொஞ்சிட்டு நான் பின்னாடியே வரேன் வீடியோ எடுக்க. பாரு, நீ டென்ஷன் ஏற்றி விட்டு வெளியேற்றி விட்டு பார்க்காத. அப்புறம் பார்த்துக்க. அவளுக்குலாம் அனுப்பிச்சிட்டு இருக்காதுடா, சண்டை போடுவா. அவ்வளோ பயம் இருக்கா? பயம் இருக்கிறவங்க ஏன்டா அதை போட்டு கொஞ்சிட்டு இருக்க? அப்படிதான்டா கொஞ்சுவேன், அது என் உயிர். சரி வா, அவங்க உயிரை போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க வாங்க. நீ எங்க வர? உன் உயிரை பார்க்க? இப்ப நான் உன் உயிரை எடுக்க போறேன், பார்த்துட்டு. பா என்னடா? பாருப்பா, இவன் திட்டிக்கிட்டே இருக்கான் அண்ணன். ஏய், அங்கிட்டு போய் விளையாடுங்கடா, போங்கடா. சும்மா மனுஷனே டென்ஷன் இருக்காங்க, இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னது விளையாடுறேனா? என்னை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரியா தெரியுது? ஏண்டா வந்த ஒரு வேலையும் செய்யல, ரெண்டு பேரும் சும்மாவே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு நம்ம கூட வந்தீங்க? அவன் பொட்டாட்டி வெட்டி விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறான், நீ உன் வேலையை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எங்க விரட்டி விட்டேன்? என்ன இவன் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்கீங்க? இலிடா, நல்லா இலி. இப்ப எதுக்கு நீங்க வந்த? ஹாஸ்பிட்டல் போறீங்க நீ? அம்மா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது நைட்ல இருந்து நான் மதியானம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். சரி, இப்பதான் ஃப்ரீ டைம் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டுக்கு வந்தா மறுபடியும் நீ ஹாஸ்பிட்டல் போன்னு விரட்டுறீங்க. உன்னை பார்த்தா ரெஸ்ட் எடுக்க வந்த மாதிரியா தெரியுது? என் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம், அதுல இன்னைக்கு கிண்டல் பண்றதுக்குன்னே கிளம்பி வந்த மாதிரி வந்திருக்க. அப்ப நான் என்ன நினைக்கிறது? தெரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? உனக்கு புரியாதுன்னு நினைச்சேன்னு புரிஞ்சிருச்சா? சரி விடு, பரவாயில்ல. இந்த கம்பம் இருந்துச்சு எங்க இன்னைக்கு? ஸ்வைங் ஓடிட்டேன்ல. போடா போ, இந்த வரேன். நீ டேமேஜ் பண்றதுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. இது அப்பா வேற. அப்பா, நானே அவன் வீட்டுக்கு போயிட்டாலேன்ட்டு கோவத்துல இருக்கேன். எல்லாரும் பேசி எடுத்துக்கிறாங்க. சரி, அழகனை கூட்டிட்டு வெளில போயிட்டு வரலாம். டே அண்ணே, உன் சவுண்டு கேட்டோன்னே எட்டி பார்க்கறது பத்தியா? ஆமாண்டா. ஓப்பன் பண்ணி உடனே வெளில வர. பாட பாட்ட என் அழகு சுத்தி வந்துட்டான் என் தேவதை. தேவதையா? என்னடா ஆக்கி வச்சுக்க? மண்டையில என்னத்தர மாட்டி விட்டுருக்க? என் தங்கத்துக்கு என்னத்த மாட்டி விட்டுருக்க? ஏன்னு அழகா இல்லையா? என் தங்கத்துக்கு எது மாட்டினாலும் அழகோ அழகுதான். ஓஹோ, என் வயக்குட்டி, என் தங்க குட்டி, எங்கடா போனீங்க? அதே போல நீ தான் போன. எங்கடா போனேன்? இல்லைண்ணே, அதே இங்கேயே தானே இருக்கான். நம்ம தானே வெளில போயிட்டு வரோம், அதை சொன்னேன். சரி போடா, என் தங்கத்தை கொஞ்சிட்டு வரேன். எது கொஞ்சிட்டு வரியா? அண்ணே ரொம்ப ஓவரா படிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், அவ்வளோதான் சொல்லிட்டேன்.
நீ எனக்கும் அண்ணே பார்த்துக்கோ. போடா போய் வேலை வெட்டி இருந்தா போய் பாருடா போடா. என் தங்க குட்டி, என் செல்ல குட்டி, இங்க வாங்க வாங்க. நம்ம கிளம்புவோம். கிளம்புடா கிளம்பு. டேய் அழகா, இப்படிலாம் இருக்க? உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன்னை பார்த்தாலே மனசுல அவ்வளோ நிம்மதியா இருக்குடா. உன்னை வெளியில போலாமா? போலாமா? தலையாட்ட அழகு பாரு. அழகா அழகா. அண்ணே, என்னடா அண்ணே, ஆடு கோழிலாம் பார்த்துட்டு இருக்கேன், நீ வா என்னன்னு பார்த்துட்டு. சரி போ வரேன். சரிண்ணே. அழகா அழகா, உனக்கு ஏன்டா எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு? என்னை எவ்வளோ தேடி இருக்க? என்ன என்ன அவ்வளோ பிடிக்க மாட்டா உனக்கு? என்னை தேடி இருக்க நான் இல்லாதப்பெல்லாம். விளையாட்டு அழகோ அழகுடா நீ. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உன் கூட தான் நம்ம 2 பேரும் வெளில போகிறோம், சரியா? போன தடவை யார் ஃபர்ஸ்ட் வந்தது? நம்ம காலை தான். இந்த ஜல்லிக்கட்டுனா நம்ம காலை தான்டா முதல்ல வரணும். அதெல்லாம் வந்துருண்ணே. அண்ணே பக்கத்துல போகாதுண்ணே. இருடா ஒன்றும் செய்யாது. வேணாம் சொன்னா கேளு. அது மட்டும் வேணாம், போகாத. நானே அவ்வளோவா இப்போ போகிறதே இல்லை, அப்பா மட்டும்தான் போகிறாரு. சொன்னா கேளு, அவ்வளோவா யாருமே போகிறதே இல்லை. டேய் அது நான் தாண்டா வளர்க்கவே செஞ்சேன், ஏங்கிட்டே வா இரு. அண்ணே இப்போ ரொம்ப நாள் உன்னை பார்க்கலன்னே, அதான் பயமா இருக்கு. டேய் மனுஷங்க தாண்டா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவாங்க, ஆனா மிருகங்கள் அப்படி செய்யாதுடா. அது அன்பு வச்சுச்சுன்னா ஒருத்தர் மேல கடைசி வரைக்கும் அதே அன்போடு தாண்டா இருக்கும். நீ வேணா பாரு. என்ன நீ டயலாக் பேசிக்கிட்டு இந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போறவளை வச்சுக்காத, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவை கூட்டிடுவேன், பேசாம இரு. முட்டிட போகுதுண்ணே. இன்னும் செய்யாதுடா வாடா. இவன் கேட்க மாட்டான், இவன் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கான். அண்ணன் வா, பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இல்ல, வா போவோம். இவன் ஒருத்தன் இருடா. என்ன போதுனே வானு விசுமிட்டு வருதுனே பார்த்துனே. இருடா பயப்படாது, இருடா. பக்கம் கூட்டம் வந்து தப்பா போச்சு. அதானே டச் பண்ணி உஷார் பண்ணிட்டான். பாரு பாரு, வேற லெவல் போங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க எல்லாரும். நானே அதுக்குள்ள வந்துட்ட அழகனை விட்டுட்டு சும்மா நக்கல் பண்ணிருக்காது போடா. இப்போ வீட்டுல யாரும் விட்டாச்சுல? ஆமாங்க, கொஞ்சம் விட்டாச்சு. சின்ன ஆடு கொஞ்சம் கேட்டிருக்காங்க, கொடுக்கணும். வளர்க்குறது கேட்குறாங்களா? ஆமாண்ணே, வளர்க்குறதுக்கு தான் கேட்குறாங்க. சரிடா. இந்த பக்கம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆடு இருக்கு, செம்பரி ஆடு எல்லாமே இருக்கு. சரி சரிடா, சரிவா அந்த பக்கம் போவோம். சரிண்ணே. என்ன கோழியெல்லாம் ஒன்றும் அடைக்காம வச்சுருக்காங்க? என்ன இன்னும் டைம் இருக்குல்லண்ணே, இப்போ தான் 3:30 மணி 4 மணி ஆகுது. இப்போயே அடிச்சிருவாங்களா? இன்னும் ஒரு 5 மணி ஆக்கில் அடிப்பாங்க. சரிடா. டே சொல்லுங்கப்பா. என்னடா வியாபாரத்தை பேசுனீங்களா? கொஞ்சம் சேல் பண்ணீங்களா? சேல் பண்ணியாச்சுப்பா. கொஞ்சம் அமௌண்ட் கொண்டு வராதவங்களாம் நாளைக்கு 2 நாள் கழிச்சு வந்து எட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மட்டும் கொடுத்துக்கலாம். அவங்க ஆடு மட்டும் பேர் போட்டு எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் கோழியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இருக்கு நிறையா, கேட்டுட்டும் போயிருக்காங்க நிறைய பேர். சரிடா. ஓரளவுக்கு முடிஞ்சுப்பா. அவங்க வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் மேலோட்டமாக பேசிக்கிட்டோம். சரிடா. சரி அப்புறம் என்ன வேலை, வீட்டுக்கு கிளம்புறீங்களா இல்லை என்ன பண்ண போறீங்க? நான் அழகனை கூப்பிட்டு வெளில போகிறேன். கையில் பார்க்க போறியா? எப்பா இன்னைக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ளேயுமா போய் பார்ப்பாங்க? இல்லடா, நீ போய் பார்க்காம இருக்க மாட்டியா, அதுன்னு கேட்டு. போங்கப்பா, நான் அழகனை கூட்டிட்டு வெளில போயிட்டு வரேன். இவன் குதிரை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். நீ என்னடா பண்ண போற? நீ சும்மா இருக்கிய, நீ யாருக்கும் சுத்த போற? நான் குரங்கு வாங்கிட்டு அது கூட சுத்தலான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? குரங்கு தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா உனக்கு தொலைச்சு விடுவேன். தொலைச்சு
அண்ணே மட்டும் புதிய வச்சு சொல்லிட்டு இருக்கா, அவனை கேட்க மாட்டீங்க. ஆனா நான் மட்டும் உள்ள வந்தா நீ தொலைச்சு விடுவீங்க. இது என்ன பஞ்சாயம்? உனக்கு இப்ப என்ன குரங்க தானே வளர்க்கணும்? நாளைக்கே 2 குரங்கு கூட்டிட்டு வரேன், பெட்ரூம்ல வச்சு வளர்த்துக்க. என்ன சும்மா சொன்னே, நீ வேற. குரங்கு கூட்டிட்டு நான் என்ன செய்யறது? எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போ. ஐயோ முடியலடாப்பா. சரி உங்களை வச்சுட்டு சின்ன பசங்க மாதிரி 2 பேரும் சட்டை விட்டுட்டு இருக்கீங்க. கிளம்புங்கடா. நீ என்னடா குதிரை கூட்டு தானே போற, போயிட்டு அப்போ நீ என்ன பண்ண போற? வீட்டுக்கு போறியாடா இல்லை இங்க இருக்கேடா? நீங்க என்னப்பா செய்ய போறீங்க முதல்ல அதை சொல்லுங்கப்பா. எல்லா வேலையும் முடிஞ்சுடா, இனி இங்க இருக்கிறவங்க பாத்துக்கிடுவாங்க. சரிங்கப்பா, நான் வீட்டுக்கு தான்ப்பா வரேன், வாங்க போலாம். சரி வாடா ரகு, வீட்டுக்கு போவோம். சரிடா நீ பார்த்து போயிட்டு வா, நான் சுந்தரத்துக்கிட்ட சொல்லிட்டு போறேன். அவன் பார்த்துக்குவேன் என்ன ஏதுன்ட்டு. வந்தா டோர் ஓப்பன் பண்ணி விடுவான். போயிட்டு நீ வா வீட்டுக்கு. இங்கேருந்து வரும்போது எப்படிடா வருவ? ரகு பைக் எடுத்துட்டு வந்தாலப்பா, அந்த பைக் விட்டுட்டு போங்க, நான் வந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கார்ல போங்க, நான் பைக்ல வந்துடுவேன். சரிடா, பார்த்து என்னன்னு பார்த்து போயிட்டு வா. அண்ணே சொல்லுடா. அண்ணே போயிட்டு வரோம், நீ பார்த்து என்னன்னு போயிட்டு வா. அப்புறம் இது பைக்கு சாவி உன் அப்படி கொடுத்துட்டு இல்லை என்னன்னு பார்த்து நீ வந்துடு. சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி ராத்திரியா போயிட்டு வரேன்டா. சரிங்கப்பா. வாடா ரகு. போயிட்டே இருங்கப்பா, இந்த வரேன். அண்ணே சக்தி அண்ணனும் சரணன் நாளைக்கு வராங்களா? ஆமாண்டா, நாளைக்கு சாயங்காலம் போய் கூப்பிட்டு வரணும். நானும் வரவா? ஃப்ரீயாக இருந்தா வாடா. ஃப்ரீலாம் இல்லைண்ணே, ஆனால் டைம் ஒதுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ பாரு என்னன்ட்டு. சமீர் வரேன்னு இருக்கான், நாங்கள் போய் கூப்பிட்டு வந்துடும். நீ வீட்டுக்கு வந்து தூரம் பார்த்துக்க. என்னென்னு ஒர்க்கை பாரு. சரிண்ணே. சரிடா போடா, அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, போ பார்த்து கூப்பிட்டு போ. நான் முடிச்சுட்டு வரேன், 7 மணிக்குள்ள வந்துடுவேன் நினைக்கிறேன். போயிட்டு வா, 7-8 மணிக்குள்ள வந்துடுவேன். அல்லஹா என்னடா ஏன் கோவமா இருக்க? பேசுடா என்கிட்ட. மேல நான் கோவமா தான் இருக்கேன். கோவமா இருக்கியா? என்ன கோவமா இருக்க என் மேல? நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் என்ன செஞ்சேன், ஏன் செஞ்சேன், ஏதாவது நீ பாத்தியா? டேய் என்னடா நான் வேணும்னே பண்ண மாதிரி பேசுறேன். நான் 1 வருஷமா ஹோமால இருந்தேன்லடா, உனக்கு தெரியும்ல அது. அப்புறம் கல்யாணம் ஆச்சுலடா, சொன்னேன்ல உங்ககிட்ட. சரிதான், ஆனால் நீ நினச்சிருக்கணும்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. வந்து சொல்லிட்டு போனேன் இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னடான்னா கல்யாணம் சொல்லிட்டு போனேன். எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி நடந்து வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. டேய் உன்னை நினைக்காம இருப்பேனாடா? என் தங்கமே, உன்னை நினைக்காம இருக்க முடியுமா என்னால? இங்கே உயிராச்சு. இப்படியெல்லாம் சொல்லி என்னை ஐஸ் வைக்காது என்ன? சரிடா, கோச்சுக்கிட்டதெல்லாம் போதும். நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு வெளில வந்திருக்கோம், இப்பயும் கோவமா இருக்கியா நீ? டெய்லி எலி பார்க்க வருவேன், நான் கேட்பேன் வா வெளில போலான்னு. ஆனால் நீ என்ன சொல்லுவ? இல்லை அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, ஒரு சமயம் அவ விட மாட்டா அப்படின்னுவ. இன்னைக்கு மட்டும் உன்னை எப்படி விட்டா எனக்கு தெரியல. அது எப்படி விட்டா? இப்படி விட்டானா, அவ இங்க இல்லை, அதனால வந்துட்டு எங்க போயிருக்கா? உன்னைய விட்டுட்டு போகவே மாட்டாளே. அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா. ஓஹோ, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அதனால நீ கூட்டிட்டு வந்திருக்க அப்படித்தானே? பாத்தியா எவ்வளவு செல்ஃபிஷா இருக்குன்னு? சும்மா கோச்சுக்காதடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் கேப்பு கிடைக்கிற நேரம் சரி நம்ம கூட வரலாம் அப்படின்னு வந்தா நீ என்னடா இவ்வளோ கோவப்படுற? நீ தான் என்னை கோவப்பட வைக்கிற. போடா சும்மா. எங்கே போனாலும் உன்னை கூட்டிகிட்டே அலைவா. அது எப்படி இன்னைக்கு மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, உன்னை கூட்டிகிட்டு போகாமல் போயிருக்கா? அது ஒன்றும் இல்லைடா, அது இன்னும் ஆடி மாசமா, அதனால 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால அவன் அங்கே இருக்கா, நான் இங்கே இருக்கேன். ராஜா நீ சரியான ஆள் தான். அவ அங்கே போனோடனே அதுக்கப்புறம் தான் நீ தேடி வந்திருக்க பாத்தியா? எப்படி போட்டாலும் கோல் அடிக்கிறானே. என்ன யோசிக்கிற சொல்லு. என்னடா உன் பிரச்சனை? முன்ன மாதிரி என் கூட இருக்கவே மாட்டேங்கிற, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, நீ வெளியில கூட்டிட்டு வர மாட்டேற, அதான் என் பிரச்சனை. அவ்வளவுதானே உன் பிரச்சனை? இனி அடிக்கடி நம்ம வெளில வரலாம் சரியா? அடிக்கடி நம்ம இப்படி வெளில வந்து ரொம்ப தூரம் நடந்து வரலாம், நல்லா ஜாலியா பேசிட்டே வரலாம். என்ன சொல்ற? உன் கூட அப்படியே விளாண்டுட்டே வருவானா, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிருப்பனா, உனக்கு முட்டை கொடுப்பனா சரியா? அதெல்லாம் சரிதான். இப்ப நீ பண்ணல, இப்ப நீ சொன்னல, அதே மாதிரியே சொல்லி வீடியோ எடுத்து கைகளுக்கு அனுப்பிச்சு விடுற. ஏண்டா எனக்கு வெடி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதானே?
அப்ப கையல் மட்டும் எப்ப பாரு உன் கூடயே இருக்கா. சரிடி அழகா, இனிமேல் உன் கூடயும் நான் இருக்கேன் போதுமா? ம், ம். சரி கோவம் போதும். என் செல்லம்ல. கோவத்தை குறைச்சிக்கோங்க. நம்ம இப்படி ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வெளில வந்து இப்படி கோவமா இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி ஹாப்பியா இருக்கும் சொல்லு. இந்த ராஜா சொன்னா கேட்க மாட்டியா? இந்த உலகத்திலேயே யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேன். அப்பா எவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு. உனக்கு கால் வலிக்கலையடா? கால் வலிக்குது ராஜா. சுச்சோ வண்டி வர சொல்லிட்டா அதில் போலாமா? காலை கட்டு அனுப்பி விடட்டா? நீ மேலே எவ்வளோ அன்பா இருக்க. நான் உன் மேலே அன்பா இல்லாமல் வேற யார் மேலே அன்பா இருக்கணும்? கையல் மேலே எப்பா முடியல. அவளையும் என் உயிர் தான்டா. அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அப்போ நான் இல்லாமல் இருந்துருவேன் என்ன? ஏய் அப்படிலாம் சொல்லாத. நீ இல்லாமல் எப்படி இருப்பேன் யோசிச்சு பாரு. அதனால தான் இத்தனை நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையோ? அப்படி இல்லைடா, 2 பேருமே எனக்கு முக்கியம் தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் உன்னை டெய்லி பார்க்க வரதானே செஞ்சேன். என்ன கொஞ்சம் வேலைனால உன்னை வெளில கூப்பிட்டு வர முடியல. அது ஒன்று தான். ஹோமாலேருந்து வந்த உடனே உன்னைய தான் பார்த்தேன். உன்னைய பார்த்து குட்டி பிடிச்சிட்டு உன்னை முட்டை கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு தானே அவளுக்கே தேடி போனேன். சும்மா ஏதாவது சொல்லாதுடா. உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்னன்னு கேளு. அது என்ன உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு எதுனாலும். ஆமா நீ ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? நான் என்னடா ஒரு மாதிரியா இருக்க போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு டென்ஷன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உன் கூடயே இருக்கிறீங்க என்கிட்டயே மறுக்கிறியாக்கும். சொல்லு என்னன்னு. என்கிட்ட சொல்ல பிடிக்கலன்னா சொல்ல வேணாம் ஓ. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைடா. நான் ஏதாவது வருத்தப்பட்ட நீயும் வருத்தப்படுற. அதனால தான் சொல்றது இல்லை சரியா? அதுக்காக எதையுமே நீ சொல்ல மாட்டியா நான் வருத்தப்படுவேன்னு? சரி சொல்கிறேன். கையில் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதனால எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வீட்டில் இருக்கவே முடியல. இன்னொன்று அப்பா விஷயம். அன்னைக்கு இடையில ஒரு நாள் வந்து சொன்னேன்ல இந்த மாதிரி நடந்துச்சு, கையில் அப்படி பண்ணா, அப்புறம் சூர்யா பேசினதை கேட்டேன் அப்படின்ட்டு. அந்த விஷயம் அப்பா மேலே எந்த தப்பு இல்லாமல் நம்ம கூப்பிட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி. ஆனால் ஒன்றுடா, நீ அப்பவே கேட்க தான் செஞ்ச. அப்பா அந்த தப்பு பண்ணியிருப்பாருன்னு மனசார நீ நம்புறியா அப்படின்னு கேட்க தானே செஞ்ச. அப்படின்னு புரியல பத்தியா அந்த மாதிரி மண்டிக்கு. சரி விடு ராஜா, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலும் சரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் செய்யவும் முடியாது. என்ன மாற்றவா முடியும் நம்ம போய்? நீ இங்கேயும் இல்லை, வெளிநாட்டில் இருந்த உன் சுச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு. அதனால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாண்டா, சூழ்நிலை காரணமாக தான் இப்படி நம்பி உட்காந்துருக்கேன். சரி பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், பானு அது எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லை. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. நம்ம ஊரில் வெளியூரில் இருக்கிற ஆசிரமம், அப்புறம் ஹாஸ்டல், பெண்கள் தங்குற ஹாஸ்டல், எல்லா இடத்துலையுமே தேடினியா ராஜா? எல்லா பக்கமும் தேடிட்டேன்டா, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியுதுடா. இந்த பானு பிரச்சனை, அப்பா பிரச்சனை, கையலுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சுற்றி 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 அடிக்குது. எதுலேயோ ஒன்றில் மாட்டியிருக்கேன்டா. ஏதோ ஒரு இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கோ அப்படின்னு தோணுதுடா. இதில் ரகுவை மறந்துட்டா நானும் என்னடா பண்ண முடியும்? அவங்களா முயற்சி பண்ணணும். அவங்க அவங்களுக்கே இஷ்டம் இல்லாதப்ப உதவி நிற்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அதுபடி நடக்கிறது நடக்கட்டும், அவ்வளோதான். இனி விதி எப்படி இருக்கோ அதுபடி நடக்கட்டும். சரி ராஜா. உனக்கு பசிக்கலையா? இவ்வளோ நேரம் ஆச்சு, வா போமா. தண்ணி குடிக்கிறியா? பசியெல்லாம் இல்லைடா, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன்ல, எனக்கு தண்ணி வேணா கொடு. சரி சரி, நம்ம அங்கே வச்சுட்டு வந்தேன், அங்கே போய் குடிக்கலாமா? சரி ராஜா. ராஜா எப்பயுமே நீ என் கூடயே இரு ராஜா. என்னை விட்டுட்டு எப்பயுமே போயிடாத. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. நான் உன் கூட எதனடா இருக்கு? இனி என்ன, என் செல்லத்து கூட, என் தங்கத்து கூட, என் பட்டு கூட, இனிமேல் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். நம்ம இப்படி எப்பயுமே நடந்து வரலாம், வெளியில் வரலாம் சரியா? உன் கூட நிறைய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சரியா? போதுமா? சரி ராஜா. என் செல்லமே, என் அழகு, என் அழகா. வா முடியலப்பா, வாப்பா போவோம். போதும்ல, வா போலாம். முடியல இதுக்கு மேலே, வா ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோமா 2 பேர் சேர்ந்து.
நீ நம்ம 2 பேரும் ஓடணும்னா நான் தான் வின் பண்ணுவேன். எனக்கு தெரியாதா, என் தங்கம் தான் எதுலையுமே வின் பண்ணும். போன தடவை ரேஸுக்கு போலியோ? ஆமா, நீ இல்லைல்ல, நீ இருந்தா கூட்டு போவ. இனி யார் கூட்டு போவா? சரி, என் தங்கத்தை இந்த தடவை எப்படியாவது கூட்டு போயிடுறேன். சரி என் தங்கமே. கோச்சிங்கும் போகலாம் அதுக்கு. ஓகேயா? சரி. இந்த தடவை நம்ம எப்படியாவது ரேஸுக்கு போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை தட்டி தூக்குறோம்ல இந்த தடவை. கண்டிப்பா இந்த தடவை நம்ம தான் தட்டி தூக்குறோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படி சொல்லுடா என் செல்லமே. முத்தம் வைக்கும் வேநீர் காலங்கள், கட்டிக்கொள்ளும் மீற கோலங்கள், உன் கால் தடம் நானே, என் தாய் நீலம் கண்டேனே, தடாகம் தேகம் வாழும் காணும் மீன்கள் நீ. நான் மண் சேர்ந்த நீர் போல உன் சாயல் கொண்டேனே, காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துளியாகாதோ பூமி, வெளியெல்லாம் காதலால் நிறைத்தால். என்னங்கடா ஒன்னும் ஆளு காணோம். ஆமா, நம்ம ஊருக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா வந்துடுவான் மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். ஃபோன் பண்ணியே ரொம்ப நேரம் ஆச்சுடா, அதனால கேட்டேன். பா வந்துடுவான்ப்பா. இன்னொரு தடவை கூட ஃபோன் பண்ணி பாரு. பா ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பண்ணா அண்ணன் இன்னும் திட்டுவான். வேணாப்பா. ஆமாமா, அவன் திட்ட வேண்டியதான்டா. இந்த லவ் பையன் நேற்று போனியா? நேற்று போனேன், இன்னும் ஆளு காணோம். இந்த இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இந்தாதையும் சரியா தெரியல, வீட்டுக்கே வராம ஏதோ எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு வர மாட்டேங்கிறான். சரி பார்த்துட்டு வரட்டும். ஹாஸ்பிட்டல் சக்தியும் சலனும் வந்துட்டாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஆமாடா மாமா, கார் வேறு சவுண்ட் கேட்குது பாருங்க. ஆமாப்பா. பா வந்துட்டாங்கப்பா. ஆமாடா. டே வாங்கடா சக்தி சரணா, வாங்க வாங்கடா. வரேன்ப்பா. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நல்லா ஆயிப்போச்சு. நல்லா இருக்குப்பா. டே சூர்யா, அஸ்வின், அர்ஜுனு எப்படா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உங்களை பார்க்க. இவ்வளோ நாளாகி போச்சு. ஆமாண்டா, இவ்வளோ நாள் போய் இருந்துட்டீங்க. என்ன கல்யாணத்துக்கு கூட வரல? ஆமாமா, எங்களுக்கு விட்டுட்டு கல்யாணம் பண்ணதுக்கே உங்களுக்கு புமாங்குத்து குத்தணும் 3 பேத்தையும். அண்ணே, அதனால தான் ரிசப்ஷனை தள்ளி போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்காக. நல்லா சமாளிக்கிறீங்கடா. சரி, எங்க ராஜா எங்க வந்து கால் நிப்பாருன்னா எங்க போயிருக்கான்? ஏதோ ஃபோன் வந்துச்சுடா, அதான் பேசிட்டு வெளில போயிட்டான் போட. சரி, அவன் வரட்டும், பேசிட்டு வாங்க உள்ள போவோம். வாங்க என் பிள்ளைகளை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு. வாங்க உள்ள வாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, சாப்பிடுவோம். டைம் ஆச்சு. வாங்க வாங்கடா நீங்களும். சரிங்கப்பா. நீங்க 3 பேர் வாங்கடா உள்ள போவோம். வாங்க சாப்பிடுவோம். வாங்க. சரிங்கப்பா.